Viewers அனைவருக்கும் வணக்கம். Hope you are doing good. Usually நம்ம Excel videos post பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடன் இமெயில் நம்ம education related videosம் நம்ம post பண்ணலாம். எதற்காகனா முக்கியமா இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கோர்ஸ் காலேजेस போயிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துறாங்க. ஆனா பட் அது படிச்சு என்ன வேலை கிடைக்கும்? ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு? இத பத்தி இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் வரல. படிச்சு முடிச்ச உடனே எப்படி ஒரு வேலைக்கு நம்ம போலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிப்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோலயும் நம்ம போட போறோம். சோ இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா BCA இல்ல B.Sc B.Tech இந்த கோர்ஸ் நீங்க படிச்சிட்டே இருக்கீங்களா? இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சா உடனே எனக்கு வேலை கிடைக்கும், வெளியில வரும்போது எனக்கு உடனே வேலை கிடைக்கும், அதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நம்ம கூட சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க படிச்சு முடிச்சிட்டு இருந்தாலே என்ன கோர்ஸ் எடுத்தா நீங்க இனிமேல் வேலை ஈஸியா வெளியில வரும்போது கிடைக்கும், படிச்சு முடிச்சிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே உங்களுடைய salary எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் by learning additional courses. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிய வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா BCA B.Sc இல்லை B.Tech இப்போ படித்து முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறத விட படிச்சுட்டு இருக்கும்போது 5th செமஸ்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. எப்படின்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் இப்போ வந்து கார்பரேட் லெவல் MNC பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே டேட்டா சயின்ஸுக்கும் ப்ளஸ் ஆட்டோமேஷன் யூனிவர் டூலுக்கும் இதுக்கெல்லாம் மார்க்கெட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இந்த 3 கோர்ஸ்க்கு ரிலேட்டட் ஆனது. ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போதே இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுதுனால அதை நீங்கள் அப்படியே ப்ராக்டிக்கலில் போடலாம். ப்ராக்டிக்கலில் போடும்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு வெளியில் போகும்போது இன்டர்வியூவில் சப்மிட் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே அது உங்களுக்கு பயன்படும். இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறேன். 5th செமஸ்டர் நீங்கள் படிக்கிறீங்க. 5th செமஸ்டர் படிக்கும்போது ஒருவேளை நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேட்டா சயின்ஸில் வித் ஆர் இல்லை பைத்தான் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை லேர்ன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஆட்டோமேஷன் எனக்கு ப்ரோக்ராமிங் லெவலில் வேண்டாம், அதை வந்து லைட்டாக ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக வரும். இப்போ நீங்கள் அது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் கம்மியாக வரணும்னா ஆட்டோமேஷன் எனிவேர் இல்லை ப்ளூ ப்ரிசம் இல்லை Uipath இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது மாதிரி லேர்ன் பண்ணும்போது என்னன்னா உங்களுடைய டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்டிவ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் ஒர்க்கில் எதாக இருந்தாலும் நம்மளால் அதை இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ 5th செமஸ்டர் இருக்கும்போது ஏதாவது ஒன்று இல்லை எக்ஸல் இதை முடித்து உங்களுக்கு இது எல்லாமே நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். இதில் உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வெளியில் போய்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லை யூடியூப்பில் இப்போ யூடியூப்பில் நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எக்ஸலாக இருந்தாலும் சரி, இல்லை VBAவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டோமேஷன் யூனிவரா, இல்லை பிக் டேட்டாவா, பைத்தானா, எல்லாமே நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவும் போகிறாங்க. நம்ம எக்ஸல் பற்றி போகிறோம், ப்ளஸ் VBA நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆட்டோமேஷன் யூனிவரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 5 monthஸில் லேர்ன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீ டைமில் இதை லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு 6th செமஸ்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்களே எடுத்துக்காங்க. முடிஞ்சால் பார்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கலன்னா ஒரு டேட்டா ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணிக்காங்க. ஆன்லைனில் எக்ஸல் டேட்டா நிறையவே ரா டேட்டா கிடைக்குது. அதை சும்மா அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்களே ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி ரன் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது எப்படி ப்ரோக்ராமிங் மாதிரி ரன் பண்ணுறது நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏதாவது டெஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அதெல்லாம் முடித்து உங்களுடைய நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2-3 ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள். இல்லை 2-3 டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த வெப்சைட்லேருந்து எப்படி டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி எக்ஸலில் ஃபைல் அப்டேட் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் இல்லை கால்குலேஷன் பண்ணுற மெத்தடில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிட்டோம்னா 6th செமஸ்டர் முடிக்கும் போதே நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூவில் அவங்க நார்மலாக என்ன கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாமே
உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் உங்கள் ரெஸ்யூமில் இந்த ப்ரோக்ராமிங் பற்றி நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு பைத்தான் பற்றி தெரியும், இல்லை SQL பற்றி தெரியும், SQL இத்தனை ப்ரோக்ராமிங் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இஃப் யூ மென்ஷன் தட் டெஃபினெட்லி த இன்டர்வியூவர் வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஸோ அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இவன் புதுசாக ஏதோ பண்ணியிருக்கான். ஸோ புதுசாக பண்ணியிருக்கான்னா அந்த ப்ரோக்ராமிங் உங்ககிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம். ஸோ என்ன நீ இந்த ப்ரோக்ராமிங் நீ என்ன பண்ணியிருக்க, அப்போ நீங்கள் யூ ஷுட் பி த பொசிஷன் டு ஆன்சர். அவங்க கேட்குறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியணும். அது கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம பண்ணும்போது நம்ம தான் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறோம், இல்லை நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம் டாஸ்க்னா உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன் தட் கேஸ் அந்த ஸ்பாட்லேயே உங்கள் மேலே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் 5th செமஸ்டரில் இருந்து. ஸோ அந்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற கேண்டிடேட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் இன்னும் கூட்டு போயிட்டு நான் ட்ரைன் பண்ணுறத விட இவன் ஆல்ரெடி அவன் லேர்ன் பண்ணியிருக்கான், இவனை ஏன் நான் டேரெக்டாக நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டோடு தான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியாக போனோம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அதனால் 5th செமஸ்டர்லேருந்து படிக்கும்போது அந்த வேலையை நோக்கி பயணிக்கணும். நீங்கள் அது வேலையை நோக்கி பயணித்தாலும் சரி, இல்லை ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமிங் வச்சோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஏதோ நானே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பண்ணாலும் பரவாயில்ல. பட் எண்ட் ஆஃப் தி காலேஜ் யூ ஷுட் ஹாவ் கோல். எதர் யூ கேன் கோ ஃபார் எ ஜாப் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். பட் யூ ஷுட் நாட் டெல் தட் ஐ டோன்ட் ஹேவ் ஜாப். அப்படி சொல்லும் போது அது மிஸ்டேக் வந்து நம்ம பக்கம் தான். இட் டேக்ஸ் டைம். 3 months ஆர் 6 months கூட ஒரு சில டைமில் டைம் ஆகும். பட் ஆனால் வி ஷுட் டேக் தட் அக்கௌண்டபிலிட்டி டு கெட் ஜாப். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முடித்தவங்க BCA ப்ளஸ் இந்த அடிஷ்னல் கோர்ஸ் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாமே லேக்ஸில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜஸ்ட்டு இதெல்லாம் பண்ணோம்னா ஏதோ 1000 10,000 20,000 சேலரி வருமானு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 10,000 20,000 வரலாம். பட் ஆஃப்டர் 2 years 3 years ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி ஆட்டோமேட்டிக்காக அது லேக்ஸில் போயிடும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது கண்டிப்பாக அதை முடிச்சிருந்தாங்கன்னா கேளுங்க. ஸோ என்னுடைய பதிவை நான் பதிவிட்டேன். ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதையோட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நம்ம போட போகிற ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you for watching.